So today class we're going to see about Linux. Okay, so we are going to see about Linux OS. Okay, fine. Okay, so everyone know what is Linux. Okay, so last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா what problem your DevOps solves. Okay, what problem your DevOps solves. அதை பார்த்தோம். Like DevOps எப்படி கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க, DevOps use பண்றதுல companies என்ன மாதிரி problems solve ஆகும். We have discussed about it, and now we are going to get into Linux OS. As I said, DevOps and cloud-க்கு the foundation is Linux. அப்போ Linux நீங்க எவ்வளவு strong பண்றீங்களோ அந்த ஃபவுண்டேஷனை எப்படி நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல cloud and DevOps will be very easy. Then if you also do self-learn, it will be very easy to troubleshoot any error, etc. etc. Clear? Yeah, good evening to all. Good evening to all. So what we do is Linux will start. Before getting into Linux, okay, before getting into Linux, let's discuss about what is OS. Okay, let's discuss about what is OS, because நமக்கு OS என்ன clear idea இருந்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், cloud and DevOps ல நம்ம work பண்ண முடியும். Okay, we have to understand about OS. Okay. Okay, so OS line. Before that, let's take a use case or use case. Let's solve this. Okay, நம்ம கிட்ட எல்லாருக்கும் laptops, PC எல்லாமே இருக்கு. We have laptops, PC, etc. So your laptop and PCs is built using hardware system. Am I right? உங்க laptops, PCs எல்லாமே it's built using hardware system. Let's consider this your laptop. Okay. Okay, fine. Okay, let's consider this is your laptop. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த laptop, okay, இந்த laptop is consists of RAM, CPU and your hard disk. RAM, CPU and hard disk. Okay, so அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த RAM, CPU, hard disk இதை தாண்டி we have motherboard, speakers, இது எல்லாமே hardware தான். So as a human, okay, as a human we have to interact with your hardware. Okay, as a human you have to interact with your hardware வச்சுக்கோங்க. அப்போ வந்து மிஷின்ஸ்க்கு என்ன தெரியும், நார்மலா இது வந்து ஹார்ட்வேர், RAM, CPU, ஹார்ட் டிஸ்க், ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் ஹார்ட்வேர். ஸோ இதுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், இட்ஸ் நோஸ் ஒன்லி மிஷின் கோட், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ரைட்? அப்போ வந்து ரேம்க்கு, சிபியூக்கு, ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே மிஷின் கோட் மட்டும் தான் தெரியும். அப்போ ஆஸ் அ ஹியூமன் கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் ஹார்ட்வேர் சிஸ்டம்? இட்ஸ் நாட் பாசிபிள். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு மிஷின் கோடுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். அப்போ வந்து ஆஸ் அ ஹியூமன் நீங்க வந்து லேப்டாப்போ பிசிலோ டைரக்டா நீங்க ஆர்டர் கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்பீக்கர் வால்யூம், ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை ஸ்பீக்கர் வால்யூம் அப்படின்னா உங்க லேப்டாப் இல்ல பிசில போய் ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னா இன்க்ரீஸ் பண்ணுமா? நோ, இன்க்ரீஸ் பண்ணாது. இதுவே நான் இப்போ இந்த ஓஎஸ் யூஸ் பண்றேன், இந்த ஓஎஸ்ல வந்து ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னா இட் வில் இன்க்ரீஸ் த ஸ்பீக்கர் வால்யூம். ஓகே, இப்போ ஜஸ்ட் இஃப் ஐ கிளிக் ஹியர், ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த ஸ்பீக்கர் வால்யூம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் இருந்தாதான் அது மூலியமா நீங்க வந்து ஆர்டர் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து டைரக்டா நீங்க வந்து ஸ்பீக்கருங்கிற ஆர்டர் கூடயோ இல்ல ரேமோ இல்ல ஹார்ட் டிஸ்க்ல போய் ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுமா? கிடையாது. அப்ப டைரக்டா ஆஸ் ஹியூமனா நீங்க என்ன பண்ண முடியாது, உங்க ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப உங்க ஆர்டர் கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும், ஏதோ ஒரு டாஸ்க் உங்க ஆர்டர் கிட்ட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்றது ஒரு டாஸ்க், ஸ்பீக்கரை வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது ஒரு டாஸ்க். இது மாதிரி we have lot of tasks. இந்த டாஸ்க்லாம் உங்க பிசி இல்ல லேப்டாப் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு டாஸ்கா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா you can't give directly. ஓகே, அப்போ who will help you? OSங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ end of day OS will be helping you to interact with your hardware system. அப்போ OSங்கிறது என்னது? End of day OS is just a program. Clear? Just a minute. It's not coming. Okay, so end of day OS is just a program. Okay, it's a program, or we can say as a code program may be developed using code. So OS is a program or
code. Clear? Got it? Okay, so just yeah. Okay, fine. Okay, so அப்போ வந்து OSங்கிற ப்ரோக்ராம் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் டு இன்ட்ராக்ட் வித் யோர் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா உங்கள் ஓஎஸ்ல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் இன்க்ரீஸ் யோர் ஸ்பீக்கர் வால்யூம். ஓகே, உங்கள் ஸ்பீக்கர் வால்யூம் யூ கேன் ஜஸ்ட் டிக்ரீஸ். ஓகே, உங்கள் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்பீக்கர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிகின் தி சீன் ஓஎஸ் யார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்? உங்களோட ஸ்பீக்கர். உங்கள் ஸ்பீக்கருங்கிற ஹார்ட்வேர்கிட்ட உங்கள் ஓஎஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இது மாதிரி ஓஎஸ் ஓகே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்? இதுமாதிரி ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போது ஆடியோலி ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் அ ஃபைல், யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ ஃபைல். ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ ஃபைல். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்போ வந்து ஓஎஸ் இஸ் அ இன்டர்மீடியட். ஓகே, அப்போ ஆர்டருக்கும் ஹியூமனுக்கும் இருக்க ஒரு இன்டர்மீடியட். ஸோ வாட் வி கேன் டூ through that OS program, what you can do, you can interact with your hardware. Clear? Any doubts? Okay, so அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் தான் OS ஆகும். நார்மலாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுற மட்டும் தான் OS ஆகும். நார்மலாக ஹியூமன் வந்து எதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க? ஃபார் யோர் ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் கூட எதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க? உங்கள் லேப்டாப் கூட எது கம்யூனிகேட் பண்ணுறாங்க? மெயினாக அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணு. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண. அப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் ரன் a Chrome application, okay, if you want run a VLC application, or if you want run a notepad application, okay, என்ன ரியல் டைம்ல நம்ம அவ்வளோ அப்ளிகேஷன் ரன் பண்றோம். ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரன் த அப்ளிகேஷன். ஆப் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனுங்கிறது என்னது? க்ரோம்ங்கிற அப்ளிகேஷன் என்னது? இட்ஸ் அ ப்ரோக்ராம். ஓகே, க்ரோம்ங்கிற அப்ளிகேஷன் இஸ் அ program. Okay, so Chrome is a program. It's a program. Okay, so அப்போ வந்து Chromeங்கிற அப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராம், BLCங்கிறது ஒரு ப்ரோக்ராம், அண்ட் எவ்ரிதிங் இஸ் அபவுட் ப்ரோக்ராம். எவ்ரி அப்ளிகேஷன் இஸ் டெவலப் யூசிங் ப்ரோக்ராம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோம்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் உங்கள் ஆர்டருக்கு ஜாவா தெரியுமா? தெரியாது. எண்ட் ஆஃப் டே உங்களோட லேப்டாப்புக்கு ஜாவாலாம் தெரியாது. அப்போ எப்படி அந்த ஆப்பை ரன் பண்ணுறது அந்த ஹார்ட்வேரில்? வி கான்ட் ஏபிள் டு ரன் த ஆப் டைரக்ட்லி ஆன் த ஹார்ட்வேர். அப்போ வந்து நீங்கள் ப்ரௌசிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு க்ரோம் அப்ளிகேஷன் ரன் பண்ணும். அது டேரெக்டாக ஆர்டர் கூட நீங்கள் ரன் பண்ண முடியாது டாப் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ OS. ஓகே, யூ நீட் அ OS. கிளியர்? காட் இட்? ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வந்து எனி அப்ளிகேஷன் இஃப் யூ வாண்ட் டு ரன் டாப் ஆஃப் OS தான் ரன் பண்ண முடியும். வித்தவுட் OS யூ கான்ட் ரன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ், அப்போ IT இண்டஸ்ட்ரி வாட் தேர் டூயிங்? ஓகே, இன் IT இண்டஸ்ட்ரி வாட் தேர் டூயிங்? என்ன பண்றாங்க? they are developing the applications. Okay, in IT industry they are developing the applications develop பண்றாங்க. Like you know, we have Netflix, we have Amazon Prime, we have Flipkart, etc. Teams, இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான், எல்லாமே ப்ரோக்ராம் தான். அப்போ இந்த ப்ரோக்ராம் எங்க ரன் பண்ணுவாங்க? they'll be running this program in your top of OS. Okay, அப்போ top of OS தான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. Got it? Okay, top of OS only your app will be run. அப்ளிகேஷன்ங்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணுவாங்க. கிளியர்? Got it? ஓகே, அப்போ வந்து கம்பெனிஸ்ல எனி அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன், எனி கூகுள் அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன், எனி அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் OS. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த OSங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கரெக்டா? ஏன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன், ஏன்னா கம்பெனிஸ் வந்து அப்ளிகேஷன் மூலமா இன்னைக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. பிக் கம்பெனிஸ், எவ்ரிவன் இஸ் ஜென்ரேட்டிங் ரெவன்யூ த்ரூ பை டெவலப்பிங் அப்ளிகேஷன். கரெக்டா? ஒன்று அப்ளிகேஷன் மற்ற கம்பெனி டெவலப் பண்ணி கொடுப்பாங்க, ஆர் தே வில் ஹேவ் தேர் ஓன் அப்ளிகேஷன். am I right? ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, அது ரன் பண்ணணும்னா யூ நீட் அ
OS இல்லாம நீங்க ரன் பண்ண முடியாது. Clear? Got it? So what I'm coming to say is, அப்ப as a cloud engineer, as a DevOps engineer, நம்மளோட வேலை என்ன? அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும். ரைட்? அப்ளிகேஷன் ஃபாஸ்டா ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும். அப்போ அப்ளிகேஷன் நம்ம ஃபாஸ்டா ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் எங்க ரன் பண்ணுவோம்? டாப் ஆஃப் OS. அப்போ அந்த OS எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கும், எவ்வளவு எஃபிஷியண்டா ரன் ஆகணும், எவ்வளவு ஆப்டிமைஸ்டா இருக்கணும், காஸ்ட் ஆப்டிமைஸா இருக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. 360 டிகிரியில் அந்த OS வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷனே இந்த OS மேலே தான் ரன் ஆகும். அப்போ நீங்கள் ப்ராப்பரான OS சூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எப்படி எஃபிஷியண்டாக ரன் ஆகும்? am I right or wrong? So we'll be discussing what are the OS is that மார்க்கெட்ல என்னென்ன OS இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்ல we have Windows, okay, just we have Windows OS, then we have Mac OS, then we have Linux OS, and then we have Unix. Okay, these are popular OS used in the industry. Okay, these are popular OS used in the industry. Got it? Okay, fine. இப்போ இதுல நம்ம எந்த OS பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 80% in IT industry எந்த OS யூஸ் பண்றாங்க? ஓகே, in IT industry 80% எந்த OS யூஸ் பண்றாங்க அப்படின்னா Linux OS. Got it? 80% Linux OS தான் யூஸ் பண்றாங்க. 20% தான் they're going for Windows. அதிகமா சர்வர் சைட்ல யூஸ் பண்ற OS என்னது? Linux and Windows. ஓகே, அப்ப Linux OS, Windows OS யூஸ் பண்றாங்க. அதுல 80% வந்து Linux தான், 20% தான் Windows. அந்த 20% of Linux OS என்ன, 20% of the Windows OS, what they're doing, they are migrating to Linux. எந்தெந்த 20% of companies Windows யூஸ் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? they started to migrate பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? லினக்ஸ்க்கு. why? that's the power of Linux. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் வந்து 80% ஆஃப் கம்பெனி லினக்ஸ் சூஸ் பண்றாங்க and அந்த 20% ஆஃப் கம்பெனிஸ் ஏன் லினக்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்க? that's what we are going to discuss. clear? so இங்க காம்படிஷனே விண்டோஸ்க்கு லினக்ஸ் தான். got it? fine. okay, so let's go and discuss. okay, so first of all let's discuss about Windows OS. so நம்ம Windows OS பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். so when it comes to Windows OS உங்க மைண்ட்ல என்ன வரும்? when it comes to your Windows OS, what will get in your mind? உங்களுக்கு மைண்ட்ல என்ன வரும்? Windows OS அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. am I right? யூசர் ஃப்ரெண்ட்லி. am I right? இதுதான் நமக்கு மைண்ட்ல அதிகமாக வரும். ஏன்? why it's user friendly? because உங்களுக்கே தெரியும், ஸ்மால் ஏஜ் பீப்புள்ஸ், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு 70 ஏஜ் 80 ஏஜ் இருக்கவங்க கூட யார் வேணா Windows OS யூஸ் பண்ணலாம். it's very easy to use. am I right? Windows is very easy to use. yeah, because of its GUI. okay, because of its GUI, Windows is easy to use. clear? got it? because of GUI, Windows is easy to use. what is GUI? let's discuss. ஒரு OS எடுத்துட்டீங்க அப்படின்னா, okay, ஒரு OS எடுத்துட்டீங்க அப்படின்னா you can interact in two ways. okay, you can interact two ways with your OS. என்ன ways சொல்றேன்? okay, okay, first way, okay, என்னென்ன வேஸ்ல இன்டராக்ட் பண்ணா? one is GUI and other one is CLI. okay, so OS கூட you can interact in two ways. என்னென்ன ways? GUI, CLI. GUI என்ன? graphical user interface. what is GUI? GUI stands for graphical user interface. just I'll open my Windows screen. so this is your Windows OS. so what is GUI? இங்க நீங்க பாக்குறீங்க இந்த graphical icon, this is a GUI. இங்க பாக்குறீங்க இந்த graphical icon is a GUI. okay, இப்போ நார்மலா கிராஃபிக்கலா நீங்க OS கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா that's called graphical user interface. for example, நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். I want to create a folder. file manager, let's go to documents, let's create a folder. so let's right click பண்ணி இங்க கிராஃபிக்கலா உங்க ஐகான்ஸ் பார்க்க முடியுது. you can see view icon, you can see new icon. so this is called graphical user interface. so கிராஃபிக்கலா உங்களால இது பார்க்க முடியும் அப்படின்னா it's a graphical user interface. just I'll create a folder. see,
Okay. So இப்போ என்ன ஆகும் அந்த graphical icon என்னால click பண்ண முடியுது click பண்ணி I'm just creating a new folder called test. That's all. Okay, this is called graphical user interface. அப்போ ஒரு application நீங்க open பண்ணோம் like இப்போ edgeங்கிற ஒரு application நீங்க open பண்ணா you can see this graphical icon. Okay, edgeங்கிற ஒரு browser நீங்க open பண்ணனும் அப்படினா you can see this graphical icon. இது just நீங்க double click பண்ணீங்க அப்படினா இது open ஆகும். See, it's opening. See, got it. So this is how it works. Okay, அப்ப கிராஃபிக்கலா உங்க OS கூட interact பண்ண முடியும் அப்படினா it's called graphical user interface. Clear? Got it? Okay, clear? Any doubts? Okay, so let's delete this one. நம்ம கிரியேட் பண்ண இந்த டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் நம்ம delete பண்ணலாம். So அதுவே எப்படி நம்ம delete பண்ணலாம் through graphical. So just what I do, I'll click it. See, are you sure you want to delete permanently? Yes, that's all. See, அப்போ வந்து எனக்கு graphical icon எனக்கு காமிக்குது. எனக்கு ஒரு graphical icon காமிக்குது delete button. அதை click பண்ணா எனக்கு delete ஆயிடுச்சு. So this is called graphical user interface. அப்போ வந்து இதுதான் ஈஸி. அப்போ இது பெருசா உங்களுக்கு எந்த நாலேஜ் வேணாம். எல்லாமே ஐகான்ஸா இருக்கும். எல்லாமே கிராஃபிக்கலா இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா கிராஃபிக்கலா OS கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? காட் இட்? ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா CLI. வாட் இஸ் CLI? CLI stands for command line interface. Okay, CLI stands for command line interface. Okay, so let's see. Okay, so the full form is command line interface. Okay, got it? Fine. So அப்போ அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும் command line interface என்ன? Through commands. Okay, through commands you'll be interacting to your OS. Commands மூலமா நம்ம OS கூட interact பண்ணுவோம். Okay, let's go and interact. So let's open the CMD. That's your command prompt. அங்கதான் நீங்க commands enter பண்ண முடியும். Let's open CMD. Let's create let's execute a command. Or CMD நான் documents open பண்றேன். Let's open CMD in documents. So what I do? Okay, I'll just enter a command. Just yeah, fine. So என்ன command அப்படின்னா mkdir, you can see here. Okay, mkdir folder name. Okay, mkdir folder name. I'm going to create a folder called demo. Demo ஒரு folder create பண்ண போறேன். I'm going to create a folder called demo. So mk stands for make. Make என்ன? Create. dir stands for directory. So folder தான் வந்து directory சொல்லுவாங்க. உங்க folderக்கு there is another name called directory. So make directory. Okay, make என்ன? Create. folderக்கு இன்னொரு name directory, dir. So make directory. So demo click பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு demoங்கிற directory create ஆகும். So through commands நான் OS கூட interact பண்றது. It's called CLI. So I can remove it. rm dir, simple. rm dir demo. rm stands for remove. dir stands for directory. So remove directory. Okay, that's all. See, உங்களுக்கு directory remove ஆயிடுச்சு. So this is how it works. Clear? So this is called CLI. அப்போ பாத்தீங்க அப்படின்னா Linux is famous for its CLI. Okay, okay, but Windows is famous for GUI. Windows வந்து எதுக்கு ஃபேமஸ்? GUI க்கு தான் ஃபேமஸ். CLI கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக நீங்க GUI தான் யூஸ் பண்ணீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா கூட டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுப்பீங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்சன்ட்ரேட் ஆன் GUI, ஸோ ஒன்லி இட்ஸ் கால்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்போ விண்டோஸ்ல அதிகமாக CLI யூஸ் பண்ண மாட்டாங்க. தே மோர் கான்சன்ட்ரேட் ஆன் GUI, ஸோ ஒன்லி இட்ஸ் கால்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. கிளியர்? காட் இட்? ஓகே, ஸோ ஓகே ஃபைன். இது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் விண்டோஸ். என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு விண்டோஸ்ல? The first drawback is Windows is license based OS. Windows is license based OS. Okay, what is license based OS? Okay, what is license based OS? License based OS nana, it is not free. Okay, it is not free. Free and நம்ம Linux யூஸ் free and நம்ம Windows யூஸ் பண்ண முடியாது. நீங்க Windows யூஸ் பண்ணனும் அப்படினா you have to buy the license. நீங்க பே பண்ணி லைசன்ஸ் வாங்கி தான் நீங்க விண்டோஸை யூஸ் பண்ண முடியும். அப்போ இது என்ன டிராபேக்? ஓகே, ஐ ஹேவ் a startup company. ஸோ என் கம்பெனிஸ்ல ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கு ஆர் 50 சர்வர்ஸ் இருக்கு.
அந்த 50 சர்வர்ஸ்லயும் நான் விண்டோஸ் கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் இட். ஐ வாண்ட் இட்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மீ. அப்போ நான் என்ன பண்ணும், அந்த 100 சர்வர்ஸ் ஆர் அந்த 50 சர்வர்ஸ்க்கு நான் விண்டோஸ் லைசன்ஸ் கீ பை பண்ணணும். பை பண்ணலாம் அந்த 50 மிஷின்ஸ்லையும் நான் விண்டோஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். கிளியர்? ஓகே. ஸோ இட்ஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஃபார் அ கம்பெனி. இட்ஸ் இஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஃபார் அ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடையாது. ப்ராஃபிட்டை தாண்டி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நீங்கள் வந்து கம்மி பண்ணுறீங்களோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போது நான் விண்டோஸில் ஜஸ்ட் நான் வந்து பே பண்ணி ஒரு 100 மிஷின்ஸ் வாங்குறேன், 50 மிஷின்ஸ் வாங்குறேன் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மை கம்பெனி. கரெக்டாக? ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் அ லைசன்ஸ் பேஸ். செகண்ட் ஒன் இஸ் விண்டோஸ் இஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ். விண்டோஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் என்னன்னு சொல்கிறேன். விண்டோஸ் இஸ் நாட் அ ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் என்ன? ஓகே, I'll be telling you. சிம்பிள். இப்போ இந்த விண்டோஸ் OS இருக்கு பாத்தீங்களா, அந்த விண்டோஸ் OS ஓகே, we have விண்டோஸ் OS. அந்த விண்டோஸ் OS வந்து எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க? யூசிங் சம் ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராமோ, ஜாவா ப்ரோக்ராமோ, பைத்தான் ப்ரோக்ராமோ, யூசிங் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விண்டோஸ் வில் பி டெவலப். கரெக்டா? விண்டோஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் பேரு தான் சோர்ஸ் கோட் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் கால்ட் சோர்ஸ் கோட். ஓகே, இட்ஸ் கால்ட் சோர்ஸ் கோட். ஏன் அது சோர்ஸ் கோட்? ஏன்னா எண்ட் ஆஃப் தட்ஸ் அ சோர்ஸ். அந்த சோர்ஸ் இருந்தால் தான் உங்களால் விண்டோஸை ரன் பண்ண முடியும். மீன்ஸ் விண்டோஸை டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒன்லி இட்ஸ் கால்ட் சோர்ஸ் கோட். அப்போ விண்டோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதிருப்பாங்க பார்த்தீங்களா, டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோட் தான் சோர்ஸ் கோட் சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோட் யாரெல்லாம் எடிட் பண்ண முடியும், யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? ஜஸ்ட் சே மைக்ரோசாஃப்ட். ஸோ விண்டோஸ் இஸ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். அப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அந்த கோடை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும், கோடை எடிட் பண்ண முடியும். ரைட்? ஸோ ஆஸ் அ நார்மல் யூசர் நீங்கள் விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெதர் யூ கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ். இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருது. அப்போ அந்த ஓஎஸை அவங்க கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். விண்டோஸ் OS கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ப்ரோக்ராம் லெவல் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட ப்ரோக்ராமே இல்லை, தரமாட்டாங்க. விண்டோஸ் வில் நாட் கிவ் அ ப்ரோக்ராம். கொடுப்பாங்களா ப்ரோக்ராம்? சோர்ஸ் கோட் கொடுப்பாங்களா? சோர்ஸ் கோட் நம்மள்ட்ட கொடுத்தா அவங்க எப்படி செல் பண்ணுவாங்க? பேடா? அப்போ என்ன பண்ண முடியாது. அந்தந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கான் எடிட். தட்ஸ் அ ட்ராபேக் இன் விண்டோஸ் OS. அப்போ உங்கள் கம்பெனிக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து உங்கள் விண்டோஸ் OSல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் விண்டோஸ் OSல ஒரு ஃபீச்சர் இல்லை, பட் அந்த ஃபீச்சர் உங்கள் கம்பெனிக்கு தேவைப்படுது. உங்களால் டெவலப் பண்ண முடியுமா அந்த ஃபீச்சரை? விண்டோஸில் முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ். அப்போ யாரால அந்த ஃபீச்சர் ஆட் பண்ண முடியும்? ஒன்லி மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட்ல இருக்க டெவலப்பர்ஸ் தே கேன் ஆட் த ஃபீச்சர். ஸோ தட்ஸ் ஒன் ட்ராபேக். செகண்ட் ட்ராபேக் இஸ் ஐ வில் பி டெல்லிங் இன் ஃபியூச்சர். நான் லினக்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். கிளியர்? காட் இட்? ஓகே, எனி டவுட்ஸ்? Okay, if you have any doubts, you can ask. So this is about Windows OS. Next is Windows is not more secure. Windows வந்து secure கிடையாது. உங்களுக்கே தெரியும், Windows is not more secure. இதுமே நான் லேட்டரா சொல்றேன். Why Windows is not more secure? Clear? Got it? Fine. So let's go to next one. So அப்போ வந்து என்னென்ன drawbacks? Linux வந்து licensed base. Second one is Linux is not open source. அப்போ உங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கோடு உங்களுக்கு தரமாட்டாங்க. ஒன்லி மைக்ரோசாஃப்ட்ல இருக்க டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கோட் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, திஸ் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் விண்டோஸ் OS. அப்புறம் லெஸ் செக்யூர். ரொம்ப செக்யூர் கிடையாது. விண்டோஸ் வந்து ரொம்ப செக்யூர் கிடையாது. ஓகே ஓகே, ஏன் செக்யூர் கிடையாது நான் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சொல்றேன். ஓகே ஃபைன். அப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் நீங்க லைசன்ஸ் பேஸ்ட் OS சொல்றீங்க, நான்லாம் ஃப்ரீயாக தானே யூஸ் பண்றேன். சி, நீங்க எனி பிராண்ட் நீங்க எந்த லேப்டாப் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ரீ டிஃபைண்டாக ஒரு விண்டோஸ் OS வரும். ரைட்? ஏன் விண்டோஸ் OS அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும். எந்த ஏஜ் பீப்புள்ஸ் வேணால் விண்டோஸ் OS யூஸ் பண்ண முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவைப்படாது. அதான் மெயின். விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்ல, எதுவுமே நீங்கள் படிக்கல, டேரக்டாக சிம்பிளாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் OS. ஓகே ஃபைன். ஸோ பட் ப்ரீ டிஃபைண்டாக எல்லா லேப்டாப்ஸ்லையும் உங்களுக்கு விண்டோஸ் OS கான்ஃபிகர் ஆகிருக்கும்.
அது ஃப்ரீ கிடையாது. நீங்க லேப்டாப் வாங்கும் போது அந்த ஓஎஸ்க்கு பில் பண்ணியிருப்பாங்க, உங்க லைசன்ஸ்க்கு பில் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகே, எனி பிராண்ட் யூ பை லேப்டாப் எக்ஸ்பெக்ட் மேக் the OS will be built, Windows OS பில்ட் பண்ணியிருப்பாங்க. தென் சார் நான் வந்து இன்டர்நெட்ல கிராக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன், அப்போ கம்பெனிஸ்லேயே கிராக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணலாமே. இப்போ நீங்கள் 50 சர்வர்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த 50 சர்வர்ஸ்க்கும் நீங்கள் கிராக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணலாமே கேட்டிங்கன்னா, யா ஐ கேன் யூஸ். பட் என்ன ட்ராபேக் தெரியுமா? நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன். ஓகே, ஐ எம் a பேங்கிங் அப்ளிகேஷன். அப்போ என்னோட சர்வர்ஸ்ல நான் கிராக்ட் விண்டோஸ் OS யூஸ் பண்ணியிருக்கேன். கிராக்ட் வெர்ஷன் என்ன? ஸோ அந்த லைசன்ஸ் கீ. ஓகே, ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் யுவர் விண்டோஸ். ஓகே, இதான் உங்க விண்டோஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ் கீ இருக்கும்ல, லைசன்ஸ் போடுவாங்க, லைசன்ஸ் கீ. ஸோ அந்த லைசன்ஸ் கீ போகிற இடத்துல கிராக் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோக்ராமை. லைசன்ஸ் கீ நீங்கள் வந்து போடுற இடத்துல அந்த ப்ரோக்ராமை கிராக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமை கிராக் பண்ண முடியுது அப்படின்னா, அதில் ஒரு மால்வேர் அட்டாச் பண்ண முடியல. மால்வேர் ஒரு வைரஸ் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரோஜன் மாதிரியோ இது மாதிரி ஒரு மால்வேர் அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த கிராக்ட் ஓஎஸ் நான் வந்து என்னோட சர்வர்ஸ்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போதான் சொன்னேன், ஓஎஸ் மேலதான் அப்ளிகேஷன் ரன் ஆகும். நான் வந்து பேங்கிங் கம்பெனி, பேங்கிங் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்கும்? என் யூசரோட டேட்டா, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எல்லா டேட்டா இருக்கும். இப்போ உங்க ஓஎஸ் வந்து கிராக்ட் வெர்ஷனா இருந்தா அதுக்கு மேலதான் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அந்த ஓஎஸ்ஆல என்ன பண்ண முடியும்? டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஓஎஸ்ஆல டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஓஎஸ் உங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணது அப்படின்னா என்ன ஆகும்? உங்க கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். ஏன்னா உங்க டேட்டாஸ் வந்து இட் வில் பி ஹேக் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து வெதர் யூ வில் பி யூசிங் தட் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆஸ் அ கஸ்டமர், நோ. ஸோ ரெப்புடேஷன் goes down. ஸோ எந்த கம்பெனிஸும் they don't use cracked version, they use only legitimated version by buying a product key. Clear? Fine. Let's go to next one. Okay, let's go to next one. So idla da nama paathom. So next one what we are going to see is we are going to discuss about Linux OS. ஓகே, ஸோ லினக்ஸ் மைண்ட்ல வந்தாலே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, லினக்ஸ்னு எனக்கு யாருக்கு மைண்ட்ல வந்தாலுமே அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். யார் ஃப்ரீயா கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ்னா பார்க்கலாம். யார் ஃப்ரீயா கொடுத்தா? த கிரேட் மேன். ஓகே, த கிரேட் மேன் லினக்ஸ் டார்வால். Okay, the great man Linux Torvald. Linux Torvalds. He is a man who developed Linux for us. இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் லினக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா he is the only man, the legend who created who's given us Linux OS for free. So எதுக்கு இது began a scene என்ன அப்படின்னா, while you're working in the college, okay, while you're working in the college project, our college படிக்கும்போது college projectல work பண்ணிட்டு இருக்கும்போது Unix OS யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. He was using the Unix OS. அப்போ Unix OS வந்து paid. ப்ளஸ் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு, யூனிக்ஸ்ல நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ராபேக்ஸ்லாம் யூனிக்ஸ்க்கு மெயில் பண்ணாரு, பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணலை. அந்த ட்ராபேக்ஸ்லாம் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஸோ நான் வாட் ஹேப்பன் இஸ், இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போதான் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம யுனிக்ஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணோம், அது எல்லாருக்குமே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கணும், அந்த டிராபேக்ஸ்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் சொல்லிட்டு the great man created a Linux OS for us. Interesting, right? Okay, so he created the Linux OS for us. Okay, அப்ப Linux OS வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு எல்லாருக்குமே. Everyone can use Linux OS for free. Let's come to open source. Linux is open source. Linux is open source. அப்ப என்ன, ஏன் Linux வந்து open source? Linux வந்து open source ஏன் அப்படின்னா, லினக்ஸ் டார்வால் என்ன திங்க் பண்ணாரு அப்படின்னா, சிம்பிள். இப்போ லினக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், ஃப்ரீயா கொடுத்தாச்சு. பட் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, அப்போ அங்க நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்றாங்க, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸை டெவலப் பண்ணுவாங்க. கரெக்டா? மைக்ரோசாஃப்ட்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, அவங்க தான் அந்த விண்டோஸ் ஓஎஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விண்டோஸ் ஓஎஸை டெவலப் பண்றது அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் அண்ட் R&D டீம் எல்லாமே இருப்பாங்க. பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, லினக்ஸ் டெவலப் பண்ணது ஒரு சிங்கிள் மேன், லினக்ஸ் டார்வால். அப்போ அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா, ஃப்ரீயா கொடுத்துட்டோம், ஃப்ரீயா கொடுத்தா ரெவன்யூ கூட ஜென்ரேட் ஆகாது. கரெக்டா? எல்லாருமே
லினக்ஸ் OS ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பெருசாக ரெவன்யூ கூட ஜென்ரேட் ஆகாது. அப்போது எப்படி டெவலப் பண்ணுறது அந்த ஓஎஸை, எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஃபர்தரா அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ண தான் அது வந்து ரீச் ஆகும் அதிகமாக. நீங்கள் டெவலப் பண்ணாமல் இருந்தீங்க, அவுடேட் ஆகிடுச்சுன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் நோக்கியா, உங்களுக்கு தெரியும் நோக்கியா. அவங்க எல்லாருமே R&D பண்ணும்போது அவங்க R&D பண்ணாமல் அவங்க ஜஸ்ட் அவுடேட்டட் ஆகிட்டாங்க, கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து வாட் யூ தாட் இஸ், லெட்ஸ் கிவ் திஸ் கோட். நான் லினக்ஸ் OS கிரியேட் பண்ணுறதுக்கு, லினக்ஸ் OS நான் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கோட் யூஸ் பண்ணியிருப்பேன், சோர்ஸ் கோட். லினக்ஸ் OS கிரியேட் பண்ணுறதுக்கு, லினக்ஸ் OS டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சோர்ஸ் கோட் எழுதியிருப்பேன். ரைட்? ஓகே ஓகே. அப்போ வந்து லினக்ஸ் OS டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சோர்ஸ் கோட் யூஸ் பண்ணுறதுல, அந்த சோர்ஸ் கோடை நான் ஓப்பனாக கொடுக்குறேன். ஐம் கிவிங் ஓப்பன் டு ஆல், தட்ஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். யார் வேணா வந்து என்னோட கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா கோட் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுனால தான் we have lot of லினக்ஸ் OS. இன்னைக்கு வந்து நிறைய லினக்ஸ் OS இருக்கு. You can check here Linux distributions. Okay, you can check the Linux distributions. The open Linux distribution we have, you can see here. See, எவ்வளோ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பாரு. ஸோ எல்லா கம்பெனிஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி they developed a lot of Linux OS because of its open source. கிளியர்? அப்போ அவர் நினைச்ச மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லினக்ஸ் OSக்கு எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் பக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. சி, கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்றது மட்டும் கிடையாது, பக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது கூட. ஏன்னா எந்த ஓஎஸும் எந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100% செக்யூர் சொல்ல முடியாது யாருக்குமே. இன்ஃபேக்ட் ஆப்பிள் அவங்க கூட ஏன்னா ஆப்பிள்னாலே எல்லாருமே சொல்ற செக்யூரிட்டி தான். எந்த அப்படியே அவங்களே சொல்ல முடியாது என்னோட கம்பெனில என்னோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் 100% செக்யூர்னு. பிகாஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் ஹோல் இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி லினக்ஸ் ஓஎஸ்லையும் நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், யார் வேணா அதில் போயிட்டு பக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். செக்யூரிட்டி இஷ்யூஸை ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சி, I'll just go to Linux code, open source code நான் சொன்னேன். அந்த கோடை போய் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். Just go to your browser, just type Linux source code GitHub. Okay, you can check here. See, this is a code which is help you to develop the Linux OS. இந்த கோட் தான் யூஸ் பண்றாங்க. காட் இட்? அப்போ என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க? சி, அசம்பிளி லாங்குவேஜ், ஷெல், பைத்தான், மேக் ஃபைல், ரெஸ்ட், அதர். இந்த லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்றாங்க. காட் இட்? ஃபைன். அப்போ இந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சி, தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர்ஸ். கிளியர்? காட் இட்? இவங்க தான் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் ஏதாச்சும் பக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காட் இட்? ஃபைன். ஓகே, ஸோ அப்போ அவர் நினச்ச மாதிரி என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் லினக்ஸ் ஓஎஸ்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களோ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போது லினக்ஸ் வந்து ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு. கிளியர்? ஃபைன். இதாவது அட்வான்டேஜ் ஆஃப் லினக்ஸ். இன்னொன்று, லினக்ஸ் இஸ் மோர் செக்யூர் தேன் விண்டோஸ். ஏன்? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். லினக்ஸ் வந்து மோர் செக்யூர் சொல்லுவாங்க. ஏன்? எதனால? இப்போதான் சொன்னேன், இந்த கோடை ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்க்க முடியுது. யார் வேணா வந்து இதுல இருக்க செக்யூரிட்டி இஷ்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். யார் வேணா வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் they can find the security இஷ்யூஸை ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸை லினக்ஸ் டீம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே விண்டோஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் உள்ள இருக்க டெவலப்பர்ஸ் செக்யூரிட்டி மட்டும்தான் பக்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும், இஷ்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களால மட்டும்தான் அவங்க அந்த இஷ்யூஸை ஃபைண்ட் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ சொல்லுங்க, மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு கம்பெனி அவங்களால மட்டும்தான் அந்த ஓஎஸ்ல இஷ்யூஸ் கண்டுபிடிக்க முடியும், செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆனால் லினக்ஸ்ங்கிற ஒரு ஓஎஸ்ல ஆல் ஓவர் த வேர்ல்டு யாருன்னா இஷ்யூஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ எது செக்யூரா இருக்கும்? இப்போ சொல்லுங்க, எது செக்யூரா இருக்கும்?
which will be more secure, Linux or Windows. See, இன்னைக்கு கூட ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க, 15 hours ago ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. You can check here. See, ஒரு அப்டேட். ஓகே, அப்போ வந்து மார்னிங்கே வந்து ஓகே ஒரு 15 hours ago, மேபி எஸ்டர்டே வந்து ஏதோ ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. You can check here. Got it? Clear? So this is the power of Linux. But Windows, இதனால தான் Linux வந்து more secure. Clear? Fine. Next. அப்போ லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸ் வந்து மோர் செக்யூர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். இப்போ உங்க கம்பெனியில் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்க ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணி உங்க பேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. Got it? So these are the advantage of Linux. Okay, finally, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா லினக்ஸ். ஓகே, லினக்ஸ் கூட you can interact in 2 ways. Okay, through your Linux OS you can interact in 2 ways. என்னென்ன ways அப்படின்னா, ஓகே one second. Yeah. Okay, உங்க Linux OS கூட you can interact in 2 ways. One is CLI, first is CLI, and other one is GUI. Okay, you can interact in 2 ways. One is CLI and other one is GUI. But Linux is famous for CLI. Okay, Linux is famous for okay, so Linux is famous for its CLI. Why? Initial stageல பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல CLI சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல லினக்ஸ்ல CLI சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் தெரியணும், CLI கமெண்ட்ஸ் தெரியணும். அப்போ உங்களுக்கு CLI கமெண்ட்ஸ் தெரிஞ்சாதான், லினக்ஸ் ஸ்கில் இருந்தாதான் நீங்க லினக்ஸ் OS யூஸ் பண்ண முடியும். அப்போ கமெண்ட்ஸ் தெரியாம நீங்க லினக்ஸ் OS யூஸ் பண்ண முடியாது. பட் என்ன டிராபேக் அப்படின்னா, பிகினர்ஸ் யாரெல்லாம் லினக்ஸ் படிக்கணுமோ, ஓகே, those who want to learn Linux, அது ஒரு டிராபேக் தானே. ஏன்னா as a beginner லினக்ஸ் OS போய் யூஸ் பண்றாங்க, அங்க ஃபுல்லா கமெண்ட்ஸ் தான். அப்போ எப்படி உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும், எப்படி லேர்ன் பண்ண முடியும்? ஏன்னா கமெண்ட்ஸ் தெரிஞ்சதான் லினக்ஸ் OS யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால நிறைய பேர் எஸ்டேட் டு லேர்ன் லினக்ஸ். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேர்னிங் பர்பஸ் மட்டுமே பேசிக்ஸ் திங்ஸ், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்க்காக GUI சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஓகே, லினக்ஸ் யாரெல்லாம் லேர்ன் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு GUI சப்போர்ட் பேசிக்கா கொண்டு வந்தாங்க. பட் லினக்ஸ்ல CLI பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ 2 சப்போர்ட் இருக்கு. பட் சர்வர் லெவல்ல, கிளவுட் லெவல்ல, DevOps லெவல்ல CLI தான் யூஸ் பண்ணுவோம், GUI யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, GUI is only for learning purpose. அதுக்காக தான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், படிக்க ஃப்ரெஷ்ஷா வராங்க அப்படின்னா CLI மட்டும் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ they added GUI. Then Linux is more efficient than Windows. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் மோர் எஃபிஷியன்ட் சொல்றேன், ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா ஏன் லினக்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, ஏன் அது எஃபிஷியன்ட் அப்படின்னா சிம்பிள். ஒரு சர்வர் எடுத்துக்கலாம். Okay, let's take a server. Got it? So this is a server. Okay, this is a server. In this server la neenga Windows use பண்றீங்க. You are installing Windows. Okay, Windows OS use பண்றீங்க. Top of that you are running your application. இப்போ என்ன drawback அப்படினா பாத்தீங்க அப்படினா, ஓகே, என்ன drawback அப்படினா, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா, ஒரு 8 GB ஆர் ஒரு ஓகே லெட்ஸ் கன்சிடர் ஒரு 4 GB RAM வேணும். 4 GB RAM you need and 5 CPU or 6 CPU you need
and the hard disk size are around 10 GB unit or 250 GB unit. Okay, இந்த application run பண்றதுக்கு இதான் requirements வச்சுக்கோங்க. உங்களோட சிஸ்டம் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் ரன் பண்ண இவ்வளவு வேற. உங்க சிஸ்டம் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 6 GB ஆஃப் ரேம். இது உங்க சிஸ்டம் கெப்பாசிட்டி. 8 core CPU and 500 GB of hard disk. So this is your system capacity. இப்போ என்ன டிராபேக் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா இது உங்க சிஸ்டம் கெப்பாசிட்டி. உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு இவ்வளவு வேணும். 4 GB வேணும், 6 GB வேணும், 250 GB வேணும். உங்க விண்டோ இப்போ வந்து மீதி எவ்வளவு இருக்கும்? உங்க அப்ளிகேஷன் இதை எடுத்துச்சுன்னா மீதி 2 GB ரேம் தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு 2 CPU தான் இருக்கும். பட் உங்க விண்டோஸ் ரன் பண்றதுக்கே ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கே உங்களுக்கு 4 GB ரேம் வேணும். உங்க விண்டோஸ் ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கே 4 GB ரேம் வேணும், ஒரு 4 CPU வேணும், ஒரு ஹார்ட் டிஸ்க் சைஸ் ஆஃப் ஒரு 150 ஒரு 100 GB வேணும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதை வச்சுக்கிட்டு ஸ்மூத்தா ரன் பண்ண முடியுமா? உங்க விண்டோஸே பாதி ஸ்பேஸ் இதில் ஆக்குபை பண்ணிடுச்சு. விண்டோஸே பாதி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு. ரிமைனிங் ஸ்பேஸ்ல உங்க அப்ளிகேஷன் ஸ்மூத்தா ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா விண்டோஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் அ GUI இருக்கு. ஸோ எல்லாம் அந்த அளவுக்கு அது அதிகமாக ரேம் ஸ்பேஸ், CPU ஸ்பேஸ் எல்லாமே எடுத்துக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இது ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்னோட சர்வரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், என் ரேம் இன்க்ரீஸ் பண்ணோம், CPU இன்க்ரீஸ் பண்ணோம், ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணோம், இந்த அப்ளிகேஷனை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அப்போ அது எக்ஸ்பென்ஸ் தானே, கரெக்டா? அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ காஸ்ட் வைஸ் உங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியல. ஏன்னா கம்பெனியில் காஸ்ட் ஆப்டிமேஷன் நீங்கள் பண்ணணும், இப்போ இங்கே ஆப்டிமைஸ் பண்ண முடியல. இதுவே நான் விண்டோஸை தூக்கிட்டு அப்போ இந்த லைசன்ஸ் பேஸ் வேற, கஸ்டமைஸும் பண்ண முடியாது. லைசன்ஸ் பேஸ்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? லினக்ஸ் விண்டோஸை தூக்கிட்டு I'm just putting Linux. Okay, I put Linux. Okay. Okay. Fine. ஸோ அப்போ விண்டோஸ் ரிமூவ் பண்ணிட்டு லினக்ஸ் போடுறேன். இப்போ லினக்ஸ் வந்து CLI தான் யூஸ் பண்ணுவேன். சர்வர் சைடில் CLI தான். CLI எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் எடுத்துக்கோ தெரியுமா? ஒரு 2 GB ரேம் போதும். 2 GB ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு 2 GB ரேம் போதும். ஒரு 2 CPU போதும். ஒரு 50 GB 20 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் போதும். கம்மி ஸ்பேஸ்லேயே உங்கள் லினக்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அப்போ உங்கள் அப்ளிகேஷன் கம்மி ஸ்பேஸ்லேயே உங்கள் லினக்ஸ் வந்து சூப்பராக ரன் ஆகும். அப்போ ரிமைனிங் உங்கள்கிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அதில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கம்மி கான்ஃபிகரேஷன்லேயே உங்கள் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரன் ஆகும் பிகாஸ் ஆஃப் யர் லினக்ஸ் OS, பிகாஸ் லினக்ஸோட ஆர்கிடெக்சர் அப்படி. கிளியர்? காட் இட்? இப்போ புரியுதா கம்பெனிஸ்ல ஏன் லினக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏன் லினக்ஸ்க்கு மைக்ரேட் ஆகுறாங்க? எவரிவன் காட் இட்? கிளியர்? Any doubts? Okay. So நம்ம என்ன லினக்ஸ் OS, ஓகே நம்ம என்ன லினக்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா from next class Red Hat Linux. Okay, we are going to see about Red Hat Linux. Red Hat Linux தான் படிக்க போறோம். Why Red Hat Linux அப்படின்னா Red Hat Linuxக்கு தான் global certification இருக்கு. Okay, Red Hat Linux தான் global certification இருக்கு. What is global certification? What is global certification? Global certification global certification தான் Red Hat OS நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க குளோபல் சர்டிஃபைடா ஆயிட்டீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எங்க போனாலும் அது ரெகக்னைஸ்ட். ஓகே, மற்ற ஓஎஸ்க்கு கிடையாது, மற்ற லினக்ஸ் ஓஎஸ்க்கு கிடையாது, பட் ரெட் ஹேட்டுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி ஒரு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா நீங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கார் ஓட்டலாமோ, அந்த லைசன்ஸ் என்ன சொல்லும்? உங்களுக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கார் ஓட்ட பர்மிஷன் இருக்கு. அதே மாதிரி குளோபல் சர்டிஃபிகேஷன் ரெட் ஹேட் ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் வேர்ல்ட் நீங்க காமிச்சிக்கலாம் எந்த கம்பெனிஸ் போனாலும். ஏன் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு கம்பெனி இருக்கு, உங்க கிளைண்ட் கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்னா லினக்ஸ் ப்ராஜெக்ட், உங்க கிளைண்ட் கிட்ட லினக்ஸ் ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்னா
உங்க கம்பெனி சொல்லணும் கிளைண்ட் கிட்ட என்கிட்ட இவ்வளோ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்டிஃபைட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களால ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியும். இல்லை ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்க they can say என்கிட்ட இவ்வளோ ரெட் ஹேட் சர்டிஃபைட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ திஸ் ஆஃப் certification, global certification plays a major role. So we are going to learn Red Hat Linux because it supports global certification. Clear? Got it? Any doubts you can ask me, friends? So that's all from my end. Any doubts you can ask me? Any doubts? Clear? Hi sir, I have made my first installment payment for DevOps training. Today evening only I do. I get my portal access by today. Yes, if you are enrolled to the DevOps training, my team will give access by today. உங்களுக்கு recording videos கொடுத்துருவாங்க. Daily நீங்க attend பண்ற recording videos கொடுத்துருவாங்க. Notes எல்லாம் கொடுத்துருவாங்க. It's live, it's for lifetime. So those who are not enrolled for DevOps training, if you're interested, you can join. Okay, you can just go and get this form. Okay, my team will contact you. Okay, so you can just go and search for XR DevOps. Okay, so in the போனீங்க அப்படின்னா you'll be having this page. I'll share this page. Okay, so this is what the syllabus. You can check this syllabus. It's 100 days training. So இது நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year DevOps ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதே மாதிரி தான் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கிளாஸ் போகும். சாட்டர்டே சண்டே வில் பி சீயிங் ப்ராஜெக்ட் செஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,000. யூ கேன் பே இன் இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கூட 4,000 பே பண்ணிக்கலாம் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் பட்டன். யூ கேன் ஜஸ்ட் ஃபில் திஸ் ஃபார்ம். My team will contact you and will explain the further process. Join button because இது எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியாது. Why? Because உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் எந்த ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களால் DevOps ஸ்விட்ச் பண்ண முடியுமா பார்த்ததுக்கு அப்போ தான் you will be getting into the training because some person will not able to get into DevOps. வேற ரோலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ DevOps போகிறதுக்கு ரொம்ப less chances. So only we'll be doing some verification because அப்போ நீங்கள் வேஸ்ட்டாக படிச்சு உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியல அப்படின்னா it's a waste of time. So we'll be doing some background verification, and if you are good with, you can just get into the course. Clear? So I joined DevOps training. And I got my portal access too. Is a portal access for lifetime validity. Yes, portal access lifetime தான். உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸும் அதில் வந்துடும். ப்ளஸ் ஃபியூச்சரில் நான் புதுசாக கோர்ஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கில் வந்துடும். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் எவ்வளோ பேச்சஸ் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நடுவில் மிஸ் ஆகிட்டீங்க உங்களோட கம்பெனி ப்ராஜெக்ட்னால நீங்கள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியூ பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் என் நம்பர் ஆஃப் பேட்சஸ். அதேமாதிரி உங்களுக்கு எவ்ரி டைம் புது டாபிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா எல்லா லிங்க்ஸும் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிவிஷன் எப்போனா பண்ணிக்கலாம். புது டாபிக்ஸ் லைஃப் டைம் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சார் ஆஸ் ஐ மென்ஷன் இன் த வெப்சைட் வி கேன் அட்டெண்ட் எனி பேட்ச் ஒன்ஸ் வி ரிஜிஸ்டர் இன் த வெப்சைட் ஜாயின் இன் எஸ் தட்ஸ் வாட் ஐ செட் ஆர்பி. ஸோ யூ கேன் ஜாயின் இன் எனி பேட்சஸ். அது ப்ராப்ளமே கிடையாது. உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. எல்லா பேட்சஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் போதோ எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருவாங்க. யூ கேன் அட்டெண்ட் இன் எனி பேட்ச் பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு அப்பப்போ ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் அட்டெண்ட் இன் எனி பேட்சஸ். ஓகே, எனி அதர் டவுட்ஸ் டு யூ ஹேவ்? Yeah, good. Take care, friends. Let's see you on next class. Thank you. Take care. Thank you.